மைலேஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் குடும்பத்தில் இணைந்துள்ள அனைத்து குடும்ப நண்பர்களுக்கும் வணக்கம். என் பேர் சசிகுமார், படூர் கிராமம். நானும் மைலேஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். என்னோட கையில் இருக்கிறது வேர்க்கடலை செடி. இது ஒவ்வொரு ஊர்லேயும் வேறு வேறு பேரில் சொல்லுவாங்க. நிலக்கடலை, வேர்க்கடலை, கடலைக்காய், மணிலா கொட்டை, இது மாதிரி பல பேரில் சொன்னாலும் பொருள் ஒன்று தான். இது நம் நாட்டின் பாரம்பரிய பயிர். இந்த பயிரை பாரம்பரியமாக நாங்களும் பயிர் வச்சுருந்தா வரோம் எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து. அப்போலாம் ஒரு செடியிலையும் பார்த்தீங்கன்னா 30 காயிலிருந்து 35 காய் தான் ஆவரேஜாக இருக்கும். ஆனால் இப்போ நான் கையில் வச்சுருக்க எந்த செடியில் 184 காய் இருக்குது. இது நிறைய செடிலாம் கிடையாதுங்க, ஒரே ஒரு செடி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் காய் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் கவுண்ட் பண்ணி பார்த்துட்டேன். 184 காய் இதில் இருக்குது. இது அதை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் கவுண்ட் பண்ணல. இந்த செடியில் எதனால் இந்த காய் எந்த அளவுக்கு காய்ச்சிருக்கு நிறையன்னு சொன்னால், நம்ம மை லைஃப்ஸ்டைல் மார்க்கெட்டிங் ப்ராடக்டான போஸ்டா சூப்பரை பயன்படுத்துனதுனால தான் எனக்கு இவ்வளோ காய் மகசூல் வந்திருக்கு. இதில் காய் மட்டும்தான் நிறைய காய்க்குமா அப்படின்னா அதுவும் இல்லை. மருந்து போட்டால் அந்த நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்குமோ ஒரே ஒரு செடி கூட வேறு பூச்சியால் செத்தது கிடையாது. ஸோ வேறு பூச்சி அடிக்கலை, செடி நல்லா இருக்குது, பசுமையாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பிடுங்கியாச்சு செடியை, பிடுங்கின பிறகும் பார்த்தீங்கன்னா பசுமையாகவே இருக்குது. வேர்பூச்சி இல்லை, பசுமையாக இருக்குது. ஸோ நல்லபடியாக விளைச்சலாம் வந்திருக்கு. இதனால் விவசாயியான எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும். இதை வீடியோ பார்த்துட்டு இருக்க விவசாயியான நீங்களும் இந்த போஸ்டாவை பயன்படுத்துங்க, லாபத்தை பெருக்குங்க. மண் வளத்தை காப்போம், மனித வளத்தையும் காப்போம். இது வேர்க்கடலை மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கிடையாது. நான் நெல் பயிருக்கும் இதை பயன்படுத்தியிருக்கேன். அனைத்து காய்களுக்கும், காய் வகையான செடிகளுக்கும் இதை பயன்படுத்தலாம். என்னோட நெல் பயிரை வீடியோ எடுத்து அடுத்த வீடியோவில் நான் போடுறேன்.